லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சிட்டிங் எம்பியாக இருக்கும் திருமாவளவன் திடீரென சட்டசபை தேர்தலில் வேட்பாளராக குதித்துவிட்டார். மீதி இருந்த 7 சீட்டில் அவரது அக்கா மகளுக்கும் வாய்ப்பு கொடுக்க உட்கட்சியில் பூகம்பம் வெடித்துவிட்டது. இதன் மோதலின் உச்சமாக விசிக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை சீட் மறுக்கப்பட்ட சிட்டிங் எம்எல்ஏக்களும் முக்கிய நிர்வாகிகளும் புறக்கணித்திருப்பதும், கூட்டம் முடிந்து திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு இந்த முறை 8 சீட்டு கிடைத்தது. இதில் களமிறங்க கட்சியினர் இடையே கடும் போட்டி நிலவியது. குறிப்பாக காட்டுமன்னார் கோயில், கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் ஏராளமானவர்கள் சீட்டு கேட்டனர். இங்கு திருமாவளவன் முன்னிலையில் நடந்த நேர்காணலிலேயே சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பாதியில் வெளியேறியதாக கூறப்பட்டது. இதற்கிடையே கட்சி அலுவலகம் வராமலேயே முகநூல் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு வேட்பாளர்களை அறிவித்தார் திருமாவளவன். விசிகாவினர் மட்டுமின்றி மற்ற கட்சியினரும் எதிர்பார்க்காத வகையில் சிட்டிங் எம்பியான திருமாவளவன் தான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். அதேபோல் அவரது அக்கா பானுமதி மகள் மாலதியையும் கள்ளக்குறிச்சி வேட்பாளராக நிறுத்தினார். இப்போதைய சிட்டிங் எம்எல்ஏக்களில் எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்நிலையில்தான் விசிக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்தில் நடந்தது. இதை கட்சியின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் புறக்கணித்தனர். சீட்டு கிடைக்காத சிட்டிங் எம்எல்ஏக்கள் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு ஆகியோரும் பங்கேற்கவில்லை. நிகழ்ச்சி முடிந்ததும் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சந்திக்காமல் சென்றுவிட்டார். இதன் மூலம் விசிகாவில் நடக்கும் உட்கட்சி பூசல் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள்.